ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் அருண் vlog. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவுக்கு சூப்பராக ஒரு ஷாப்பிங் வந்திருக்கோம். அதுக்கான vlog தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய கார் பார்க். நாங்கள் போனது வீக் டேஸ்லேயே இவ்வளோ பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சு. வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்லாட்டே கிடைக்காது. அவ்வளோ பெரிய ஸ்டோர் இது. ஐக்கியா நெறைய இடத்துல இருக்கு. ஆனா நாங்க எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டாம்பனீஸ்ல உள்ள பிக் ஸ்டோருக்கு தான். வந்த உடனே நம்ம கண்ண கவர்ற ஒரு விஷயம்னு பார்த்தா, இந்த கிச்சன் செட்டப் தான். அப்படியே நம்ம ட்ரீம் கிச்சன நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாரி இருக்கும். ஸோ எப்ப அங்க போனாலுமே அந்த கிச்சன் செட்டப்ப பார்க்க தான் அவ்ளோ ஆசைப்படுவேன். அதோட பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டோருக்குள்ள போய் ஒரு ஷாப்பிங் பண்ற அந்த ஃபீலே இருக்காது. நம்ம டிசைனா ஏதோ மாடல் ஹவுஸ் பார்க்க வந்த மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். ஸோ இங்க பெருசா ஷாப்பிங் நமக்கு ஓன் ஹவுஸ் இல்லாதனால அவ்ளோ ஃபர்னிச்சரோ இதுவோ பண்ணதில்ல. பட் ஆனா அந்த ஃபுல் ஸ்டோரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம போவும் முடியாது. அவ்ளோ அழகா அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெட்ரூம் செட்டப், அப்புறம் ஹால் செட்டப், லிவிங் ஹால் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் கிச்சன் செட்டப் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னுக்குள்ளேயும் நம்ம போய் போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எவ்வளோ குட்டி ஸ்பேஸை கூட எவ்வளோ அழகா நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றதையுமே நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒன் டேலாம் நாட் இனஃப் இந்த ஸ்டோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஈவன் நீங்கள் பெருசாக ஷாப்பிங் பிளான் வச்சில்லனா கூட உங்களுக்கு ஒன் டே ஆகிடும். ஏன்னா இங்கே வந்தாலே நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்த்து அதோட ப்ரைஸ் டேக் செக் பண்ணி, ஸோ இது நம்ம வீட்டுக்கு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஐ கேச்சிங்கான பொருள் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டடி டேபிள்லாம் வெரைட்டிஸ் அவ்வளோ இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இங்கே சிங்கப்பூரில் இருக்க மக்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே ஐக்கியாவுக்கு தான் எதா இருந்தாலுமே வாங்குவாங்க. ஷோஃபாவா இருக்கட்டும், டக்குனு ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா அத ஐக்கியா தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்ளோ ஒரு பெஸ்ட் ஷாப்னே சொல்லுவேன். அவ்ளோ அழகா வச்சிருப்பாங்க. வெரைட்டீஸ் சான்ஸே இல்ல. ஸோ இதெல்லாம் அப்படியே நாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். இப்போ என்னதாம்மா ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எண்டுல சொல்றேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிட்ஸ் இல்லாதனால கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஷாப்பிங் பண்ண முடிஞ்சுது. ஆனா அவங்க வந்திருந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்ஸ் வந்திருந்தாலும் ஒவ்வொரு செட்டப்குள்ளேயும் போயிட்டு அந்த இது நல்லா இருக்குல்ல மம்மி, அது நல்லா இருக்குல்ல மம்மி அப்படின்னு பார்த்துட்டு அதில கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. நான் பெருசா அவங்க க்ரோன் அப் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூட்டிட்டு வரல. ரொம்ப குட்டி புள்ளையில ஹன்விதாவ கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கிட்ஸ் காட்லாம் பார்த்தா அவங்களுக்கே ஆசையா இருக்கும். ஸ்டடி ரூம் எப்படி செட் பண்ணலாம்? இதெல்லாம் இப்போ கிட்ஸ் ரூமு. கிட்ஸ் ரூம்லாம் எவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ரூம் கொடுத்தோம்னா ஹன்வி, இனிலாம் ரொம்பவே ஆசைப்படுவாங்க. பட் இதெல்லாம் நம்மளுக்கு நிறைவேறணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல நம்ம வீடுன்னு ஒண்ணு வாங்கணும். அது வாங்குனோம்னா அழகா அது நம்ம அவங்களுக்கு ஏத்த மாரி இதெல்லாம் செட் பண்ணிரலாம். ஸோ ரொம்ப கியூட்டா, குட்டி குட்டியா, அழகா நல்லா இருந்தது எல்லாமே. இந்த ஆஃபீஸ் செட்டப்பா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலயுமே பிரைஸ் டேக் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணு ஒரு இதில வச்சிருக்க ஒவ்வொரு சின்ன பொருள் கூட பிரைஸ் டேக் இருக்கும். நம்ம அத பார்த்து செக் பண்ணிக்கலாம். இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் ஒரு வீட்ல ரிலாக்ஸ் பண்ற மாரி ஒரு ஷோஃபா பார்த்தா கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த செராமிக்ல, இந்த கிளாஸ்லயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நான் போய் போய் தேடி தேடி இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டுமே தான் பார்ப்பேன். அது என்னன்னு தெர்ல. எவ்வளோதான் நமக்கு வெசல்ஸ் இருந்தாலும் சரி, அந்த பாத்திரத்த பார்த்தா மட்டும் ஆசை குறையவே மாட்டேன்து. என்ன மாரி பெர்சன் தான் நீங்களும் அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இருக்கு. நெறைய அளவுக்கு வெசல்ஸோ, பாத்திரமோ நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். எவ்ரி டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போதும் வாங்கிட்டு தான் இருப்பேன். பட் ஸ்டில் இன்னும் இது இல்ல, அது இல்ல, இது இருந்தா நல்லாருக்கும். இன்னும் பிரசன்டபிளா இருந்தா நல்லாருக்கும். இன்னும் இது வாங்கலாம், அது வாங்கலாம் அப்படின்ற தாட் வந்துட்டே இருக்கு. போதுன்ற மனமே வரமாட்டேன்து. அது ஏன்னு தெர்ல. ரொம்ப இந்த வெசல் செக்ஷனுக்குள்ள போனோனே நீங்களே என் ஃபேஸ்ல பார்க்கலாம். அவ்ளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒன்னொன்னையும் பார்க்கும்போது. ஸோ வாங்கிட்டு போம்போதும் பார்த்தீங்கன்னா, நான் இந்த தடவ நான் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வரல. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் வந்திருந்தனால, நான் பெருசா ஷாப்பிங் பண்ணல. ஏன்னா, எனக்கு எனக்கு எத பார்த்தாலும் வாங்கணும் போல தோணும். அப்புறம் வாங்கிட்டு போனாலும் வீட்ல திட்டு வாங்குவோம். அத போறதுக்கும், வாங்கிட்டு போறதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தயக்கமா இருக்கும். அதுவே அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நம்ம ஒரு 10 பொருள் கேட்டோம்னா, அட்லீஸ்ட் கண்டிப்பா அதில 3ஆவது வாங்கி குடுப்பாங்க. ஸோ, அதில எது பெஸ்ட்டு, எது நம்மளுக்கு இல்ல அப்படின்றத அனலைஸ் பண்ணி வாங்கி குடுப்பாங்க. ஏன்னா, நான் அந்த டைம் அந்த ஸ்டேட்லயே இருக்க மாட்டேன். இங்க எது நல்லாருக்கு, எத வாங்கலாம் அப்படின்ற ஸ்டேட்ல மட்டும் தான் நான் இருப்பேன். ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன நம்ம கூட வச்சுட்டு ஷாப்பிங் போனா நமக்கும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால நான் அவர் கூட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுலே தான் இருந்தேன். இது நல்லாருக்கு, அது நல்லாருக்கு, இது என்ன பிரைஸ் போட்டுருக்காங்க, அது என்ன பிரைஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறதுலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தேன். ரொம்ப புடிச்ச விஷயம் கண்டிப்பா இங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் வாங்கியே ஆகணும்னு நெனச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் ஜார் இருந்தது. சரி என்னோட கிச்சனையும் நான் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஃப்ரீ கிச்சனா மாத்தணும். கொஞ்சம் செராமிக்,
கொஞ்சம் கிளாஸ் இல்லை கொஞ்சம் எவர் சில்வரில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த கிளாஸ் ஜாஸில் தான் இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி வந்து மைண்டில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாள் வந்து ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடணும். ஸோ இப்போ தான் நீங்கள் சிங்கப்பூர் வந்திருக்கீங்க, இல்லை வந்து எங்கே வந்து ஃபர்னிச்சர் நல்லாயிருக்கும், எங்கே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஐக்கியா வந்து ஒரு தடவை வந்து ஸ்டோர் விசிட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா வந்து ப்ரைஸ் வைஸும் இங்கே ஹோல்சேலுன்றனால அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். மற்ற சின்ன ஸ்டோர்ஸில் இருக்கிறத விட வெரைட்டிஸும் நிறையா இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி திங், ரக்காக இருக்கட்டும், கிச்சன் ஐட்டமாக இருக்கட்டும், ஒரு எல்லாமே கிடைக்கும். கிடைக்காதுன்றதே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த குட்டி குட்டி பிளான்ஸ் நம்ம வீட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு கூட ஆர்டிஃபிஷியலும் இருக்குது, ரியல் குட்டி அந்த பிளான்ஸுமே இருக்குது. அந்த ரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரிஜினல் அந்த கவ் ஸ்கின்லேயே செஞ்சது. அதுக்கிட்ட போகும்போது அந்த ஸ்மெல் கூட வந்து இருந்தது. ஸோ ஃபைனலாக நாங்களும் வந்து எண்ட் ஆஃப் த ஷாப்பிங் வந்துட்டு என்ன டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் குயிக்காக வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். இதுதான் அந்த ஸ்டோரோட மெயின் பார்ட். இங்கே பாருங்கள், அங்கே எல்லாம் செட்டப் வச்சுருந்தாங்கல்ல, அதில் நீங்கள் வந்து அந்த நம்பர் நோட் பண்ணிட்டு வந்தால் இங்கே தான் அதோட பேக்கிங் இருக்கும். எடுத்து நம்ம இங்கே பில் போட்டுட்டோம்னா அசம்பிள் வந்து அவங்க கூட வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த ஐக்கியாலேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்க்கு தான் இப்போ நம்ம போகிறோம். போயிட்டோம். ஸோ அங்கேருந்து பாருங்கள் ஐக்கியாவும் கோட்ஸும் தெரியுது பாருங்கள். ஸோ ஜெயிண்ட்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு. அது பேருக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஹைப்பர் மார்க்கெட் ஸ்டோரு. ஆனால் வந்தோன்னே ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போகாமல் நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போனோம். ஏன்னா பசி வந்துருச்சு, ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் இல்லையா, சாப்பிட்டா தானே தெம்பாக வந்து ஷாப்பிங் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து மாலா ஹாட் பாட்டு, என்னோடய ஃபேவரட். இது வந்து நம்மளே பிக் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் எத்தனை பேக்கெட் வேணும், என்னென்ன வெஜ்ஜீஸ் வேணும் நம்ம பிக் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த நூடுல்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாக இருக்கும். நம்ம சூஸ் பண்ணி நம்ம குவான்டிட்டியும் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸும் தான் வாங்கியிருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெம்பாக வந்து ஷாப்பிங்குள்ளே இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோருக்குள்ளே நுழைஞ்சாலும் அதே தான். ஸோ செம்ம பெருசு. ஸோ எண்ட் டு எண்ட் வந்து நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஜெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் சிட்டிக்குள்ளே நிறைய இடத்துல இருக்குது. பட் இந்த ஜெயிண்ட் டாம்பனீஸ் ஜெயிண்ட் தான் வந்து பிக்கஸ்ட்டு ஸ்டோர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ செம்ம பிக்கு. இதோட கார் பார்க்கிங்கும் தனியாக கீழே இருக்குது, அதுவும் அதே மாதிரி தான் செம்ம பிக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்கும். ஆனால் வீக்கெண்டில் பார்க்கிங் ஸ்லாட்டே கிடைக்காது, அந்த அளவுக்கு வந்து ரஷ்ஷாக இருக்கும். ஸோ பாருங்கள், இங்கேயும் நான் போகணுன்னு பாருங்களேன், ஃபஸ்ட்டு அந்த வெசல் தான் பார்க்குறேன். இது வந்து அந்த கேஸ்ட் அயர்ன் எண்ணெய்ச்சட்டி, அது அழகாக இருந்தது. அது என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த செக்ஷனாக ஃபஸ்ட்டு சுற்றி வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் போதும் வா, நம்ம எதுக்காக வந்தோம் அந்த வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் தேடி வந்த ஐட்டம் எங்கே இருக்குன்னு சொல்லி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தேன். அப்படியே பார்த்துட்டே வர வழியில் தான் இந்த மாதிரி அழகழகான டவல், பெட் கவர் எல்லாம் பார்த்தேன். அப்படியே டவல் வந்து எவ்வளோ கலர்ஸில் எவ்வளோ வெரைட்டியில் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டே வந்தேன். அடுத்து இந்த ட்ராலி பாக்ஸ்லாம் பார்த்துட்டே வந்தேன். நான் தேடி வந்த ஐட்டம் இங்கே தான் இருக்குது, கிடச்சிருச்சுன்னா. எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இனிஷியலாக வந்து இனிக்குட்டிக்கு வந்து பைசைக்கிள் வாங்குறதுக்காக தான் இந்த பிளானே போட்டது. ஸோ வாங்கியாச்சு. அங்கே அழகாக அந்த பிங்க் கலர் க்யூட்டாக இருந்தது, அது வாங்கிட்டோம். அதை வாங்கி முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடில் ஃப்ளோ ஸ்டேஷ்னரி ஐட்டம், இந்த கிட்ஸ் டாய்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர சீப்பாக இருந்தது. $2, $10, $15. இந்த சாஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரைஸு. இல்லை $12 இவ்வளோ ப்ரைஸ் சாஃப்டிலாம் வந்து கிடைக்காது. அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது. சிலதுலாம் $8 தான் போட்டிருந்தாங்க, $7.90 அப்படி தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த செக்ஷன்லேயுமே எனக்கே போகிறதுக்கே வந்து மனசே இல்லை. இன்னும் என் கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தா கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபார் $8 தான் இருந்தது. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐக்கியாவாக இருக்கட்டும், இங்கே ஜெயிண்ட்டும் இருக்கட்டும், நல்லா வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருந்தது எல்லாமே. டாய்ஸும் அப்படி தான், அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. கிட்ஸ் வரலனாலும் நான் அந்த செக்ஷனில் வந்து கொஞ்சம் நேரம் நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அப்படியே இங்கே கொஞ்சம் இந்த செக்ஷன்லாம் அப்படியே உங்களுக்கு பார்த்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோஸும் வந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து சைக்கிள் வந்து வாங்கியாச்சு. $159 வந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது அந்த சைக்கிள், அழகாக. அவள் கேட்ட பிங்க் கலருக்காக தான் நான் அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்தேன். இல்லாட்டி வந்து ஐஎம்எம்மில் இருக்க ஜெயிண்ட்லேயே இருந்தது, பட் ப்ளூ கலர் தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பிங்க் கேட்டாலேன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன்.
பட் வந்ததுக்கு வர்த்து தான். அவள் கேட்ட ஐட்டம் கிடச்சிருச்சு. எனக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பிக் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அன்னைக்கு டே ஃபுல்லாகவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுவும் நம்ம ஃப்ரெண்டோட போகும்போது இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? நாங்கள் அப்படியே ஜாலியாக கதை பேசிட்டு எல்லாம் வாங்கிட்டு ஸோ கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் எடுக்கலான்னு பார்த்தா அவங்க வந்து ஹோம் டெலிவரி வந்து வெஜ்ஜீஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இங்கேருந்து யார் அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது? ஸோ என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நான் ரைஸு ஆயிலு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி டெலிவரிக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க வந்தோம். ஸோ சில இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சிலதெல்லாம் ரொம்ப ஃப்ரோசனாக இருந்தது, சிலதெல்லாம் வந்து ரொம்ப பழசு மாதிரி இருந்தது. ஸோ சால்மன் பார்த்தோன்னே எனக்கு வந்து எங்கள் டேடி ஞாபகம் தான் வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்லிட்டே வந்தேன், டேடிக்கு ரொம்ப பிடிக்கும் சால்மன், எப்போ இங்கே வந்தாலும் வந்து அடிக்கடி வந்து வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கான டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக போணுச்சு. வீடியோஸ் எல்லாமே வந்து எனக்கு அவங்க தான் வந்து அழகாக வந்து கேப்சர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு பிக் ஹக்கும் ஒரு தேங்க்ஸும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஃபைனலி ஐக்கியாவில் என்ன தான் வாங்கினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பேக்கெட் ஜிப்லாக் கவர் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க அந்த மசாலாலாம் வந்து வைக்கிறதுக்கு. ஸோ வேறு எதுவும் அந்த டைமில் வந்து எங்களுக்கு வாங்க வேண்டிய நீட் இல்லை. பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்து ஐக்கியா பார்க்காம போக முடியுமா? அந்த ஒரு கிரேஸில் தான் நாங்கள் போனோம். போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்காகவும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Vijay and Arun. Bye bye.